தொகைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு உறுதி செய் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடு பல்வேறு குழுக்களாக இந்திய அரசே ஒன்றிய அரசே சாதி வாரி கணக்கெடுப்பை பிரிக்கின்ற முயற்சியால் பட்டியல் சமூக ஒற்றுமையை சிதைக்கின்ற முயற்சியை கைவிடு எதிரானது பாஜக பாசிச அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டம் இயற்று ஈடுபடும் பாஜக அரசே சட்டம் இயற்று பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இயற்று சட்டம் இயற்று தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தி. சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரம். வணக்கம் தர்ஷினி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு உரிமையை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நசுக்குவதாகவும் பட்டியல் சமூக மக்களின் இடஒதுக்கீட்டு அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பட்டியல் பிரிவில் உள்ள சாதிகளை பிரித்து உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியிருந்தது. பட்டியல் சமூகத்தினரை பல்வேறு குழுக்களாக பிரித்து இடஒதுக்கீட்டை பங்கீடு செய்வதற்கு மாநில அரசுகளிடம் அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பட்டியல் பிரிவு இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறையை திணிக்க மத்திய அரசு முயல்வதாகவும் குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் MP மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் MP துரை ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். வள்ளூர் கோட்டத்தில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். பட்டியல் பிரிவில் உள்ள பின்னடைவு காலி பணியிடங்களை மத்திய மாநில அரசுகள் நிரப்ப வேண்டும் எனவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதோடு பட்டியல் சமூகத்தினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.